வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது 14/5/2025 அன்று தேவகோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய திருச்செந்தூர் காவடி மற்றும் பாத யாத்திரைகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அவங்க இன்னைக்கு நாள் 13ஆம் தேதி நகர்வலம் வராங்க. பாத யாத்திரை வரவங்க வந்து அவங்கவுங்க டைமிங் தோதை பொறுத்து எப்போ வேணாலும் நகர்வலம் வருவாங்க. சில பேர் காவடியோடு வருவாங்க. அப்படி காவடியோடு நகர்வலம் வரவங்க தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நகர்வலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் நாள் வந்து அவங்க அந்த செருப்பு போடாமல் நடந்து எல்லா கோயிலையும் கும்பிட்டு வருவாங்க. இறுதியாக அவங்க வந்து செலமணி பிள்ளையார் கோயிலுக்குள்ளே தான் இப்போ வந்துட்டுருக்காங்க. செலமணி பிள்ளையார் கோயில் உள்ளே வந்து காவடியை வந்து அவங்க இறக்கி வைக்க போகிறாங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். காவடி பார்த்திங்கன்னா வேலோடு சேர்த்து 6 காவடி வந்து தேவகோட்டையை சேர்ந்தவங்க, 3 காவடி வந்து வெளியூர். ஒருத்தவங்க வந்து பள்ளத்தூர், ஒருத்தவங்க வந்து பலவான்குடி, ஒருத்தவங்க வந்து வேந்தன்பட்டி. இந்த மாதிரி வெளியூர் நகரத்தாரும் வேண்டுதலில் பாத யாத்திரை திருச்செந்தூர் பாத யாத்திரையிலையும் காவடியிலையும் கலந்துக்குவாங்க. ஸோ மொத்தம் 9 காவடி வேலோடு சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா காவடி இறக்கி வைக்க முன்னாடி செலமணி பிள்ளையார் கோயில் ஐயர் வந்து காவடி எடுத்துகிட்டு வர எல்லாருக்கும் உபூதி பூசி ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க வந்து பிள்ளையாருக்கு வலப்புறமாக காவடியை வந்து இறக்கி வைக்க போகிறாங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வேல் காவடி எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட எல்லாருமே விபூதி பிரசாதம் வாங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களேவும் பூசி விட்றாங்க, பெரியவங்களும் விபூதி வாங்கிக்கிறாங்க. இந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காட்டுறாங்க. அதோடு எல்லோரும் வந்து இரவு உணவுக்கு கிளம்பிடுவாங்க. கோவில் நட சாத்துற நேரம் ஆயிடுச்சு. அதனால வந்து எல்லோரும் இங்கேருந்து கிளம்புவாங்க. வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் ஆடி பாடி உன்னை தானே தேடி வரோமே. வேலுக்கு தீபம் ஆகி எல்லாரும் கிளம்புன பிறகு நம்ம வந்து வேல் கொண்டு வந்தவங்ககிட்ட வந்து நம்ம இந்த காவடி திருச்செந்தூர் பாத யாத்திரையை பற்றின ஒரு சின்ன பேட்டி கேட்டிருந்தோம். அவங்களும் நமக்கு தராங்க. அதை தான் நீங்கள் இப்போ அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஏற பேட்டி காண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்துல நகர்வலம் வந்து நாளைக்கு காலையில திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய சேவுகன் அண்ணாமலை என்ற சோலிஸ் அவங்கள தான் நம்ம இப்போ பேட்டி காண போறோம். அவங்க நம்மளுக்கு திருச்செந்தூர் பாத யாத்திரை. வணக்கம். இப்போ நீங்க திருச்செந்தூர் பாத யாத்திரை நாளைக்கு புறப்பட்டதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? திருச்செந்தூர் பாத யாத்திரை இதை தொடங்கினது பொற்கிழி கவிஞர் காசி ஸ்ரீ கைலைமணி அரசு ஐயா அவர்கள். கிட்டத்தட்ட இது வந்து 49ஆம் ஆண்டு பாத யாத்திரை. ஐயா தொடங்கி இது 49வது வருஷம். திருச்செந்திலாண்டவனுடைய அருளால் 49 வருஷமும் மிக சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1000 அடியார்கள் கிட்ட பாத யாத்திரை நடந்து வருவாங்க. வேல் உட்பட வேல் துணை செல்ல காவடி பெருமக்கள் வருவாங்க. எல்லாரும் நாளைக்கு கிளம்புறது 14ஆம் தேதி. இன்னைக்கு 13ஆம் தேதி இன்னைக்கு நம்ம நகர பள்ளிக்கூடத்துலேருந்து புறப்பட்டு நம்ம நகர்வலமாக வந்து சிலமணி கோயில் இப்போ தான் வந்து சேர்ந்தோம். மொத்தம் 9 காவடி ஒரு வேர் உட்பட இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்துருக்கோம்.
இப்போ நீங்க நம்ம உள்ளூர் தேவகோட்டை காவடி எத்தனை பேர், வெளியூர் காவடி எத்தனை பேர்? தேவகோட்டை காவடி 6, வெளியூர் காவடி 3, மொத்தம் 9 காவடி. இப்போ அரசு ஐயா ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஆண்டுக்குன்னு ஒரு யாராவது குறிப்பிட்ட தலைமையா இருக்காங்களா? நல்லாச்சு. இப்ப வந்து நம்ம காசி ஸ்ரீ காசிநாதன் ஐயா அவர்கள், ஏன்னா அரிசோ ஐயாவினுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம காசி ஸ்ரீ காசிநாதன் ஐயா அவர்கள். ஐயாவை வந்து ஐயா அவர்களுக்கு பிறகு தலைவராக ஐயா அவர்கள் நியமிச்சாங்க. காசி ஸ்ரீ காசிநாதன் ஐயா அவர்கள் தலைமையில துணைத் தலைவராக எங்க மாமா அரிசோ அருணாச்சலம் அவர்கள் துணைத் தலைவராக இருந்து செயல்பட, செயலாளராக நம்ம காசி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் செயல்பட ரொம்ப சிறப்பாக இந்த பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களோட கூட வரக்கூடிய அந்த பயணத்துல வரக்கூடியவங்க அப்போ உங்க மாமா இல்லையா? ஆமாச்சு. அவங்க வழிநடை ஃபுல்லா வந்து அவங்க துணையா வந்துட்டு இருக்காங்க. அவங்க மாமா வந்து இப்போ பொருளாளராகவும் இருக்காங்க. அவங்க ஃபுல்லா எல்லாம் பாக்குறாங்க. அவங்க வந்து இப்போ வேன்ல வருவாங்க, வந்துகிட்டு அவங்க வந்து ஃபுல்லா சர்வீஸ் பண்றாங்க. சர்வீஸ். இப்போ நீங்க எத்தனை நாள் பயணம் இது மொத்தம் 8 நாள் பயணம். இன்னைக்கு நம்ம நகர்வலம் வந்துட்டோம். நாளைக்கு காலையில புறப்படுறது, சரியாக காலையில 5 மணிக்கு, 14ஆம் தேதி காலையில 5 மணிக்கு புறப்படுறது. நாளைக்கு புறப்பட்டு 21ஆம் தேதி அன்னைக்கு போய் திருச்செந்தூரை போய் எல்லாரும் போய் சேருவோம். 21 சாயங்காலம் பால்குடம், காவடி, வேல் எல்லாம் செலுத்துதல். 21 மொத்தம் 8 நாள் பயணம். இப்போ அரு சோமசுந்தரன் அவங்க வந்து காசிக்கு நடைப்பயணமாக போயிருக்காங்க. அவங்கள நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம பேட்டி எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த திருச்செந்தூர் பாத யாத்திரை குழுவில இருந்து தான் எங்களுக்கு அந்த காசி பயண இதை ஏற்பட்டது அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப சரியான ஒரு நல்ல கேள்வியாச்சு. அரிசோ ஐயா அவர்களுக்கு முதல்ல தொடங்கினது இதுதான் தாய் கழகம்ங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுதான் தாய் வீடு. இந்த தேவகோட்டை திருச்செந்தூர் பாத யாத்திரை தான் தாய் வீடு. இதிலிருந்து தொடங்கப்பட்டது தான் ராமேஸ்வரம் காசி பாத யாத்திரை. அரிசோ ஐயா அவர்கள் எப்பயுமே ஒரு காரியம் தொடங்கும் போது ஐயா முத்துப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இல்லத்துல பல வருடங்களா வசிச்சாங்க. அப்ப அங்க ஒரு விநாயகர் இருக்கார், செல்வ விநாயகர். அவரை பார்த்துது ஐயா எது ஒன்னையுமே தொடங்குவாங்க. எந்த நல்ல காரியங்கள் தொடங்குறதாக இருந்தாலும் ஐயா முதல்ல அங்க போய் செல்வ விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் தொடங்குவாங்க. அப்படி தொடங்கப்பட்டதுதான் இந்த ராமேஸ்வரம் காசி பாத யாத்திரை. அதற்கு வந்து ஒரு 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 தாய் வீடுன்னு சொல்லணும்னா அது தேவகோட்டை திருச்செந்தூர் பாத யாத்திரை தான். இதுதான் ஒரு மிகப்பெரிய உந்துதலா அரிசோ ஐயா அவர்களுக்கு இருந்தது. திருச்செந்தூர் பாத யாத்திரையின் சிறப்புகள் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்லாச்சு, தாராளமா சொல்லலாம். அரிசோ ஐயா அவர்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்ட மாதிரி கிட்டத்தட்ட இது தொடங்கி 49வது வருஷம். இந்த திருச்செந்தூர் பாதயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசோ ஐயா அவர்கள் ஏன் குறிப்பிட்டு இந்த விடுமுறை காலத்துல ஏன் இந்த தேவகோட்டை திருச்செந்தூர் பாத யாத்திரை ஐயா தொடங்கினாங்கன்னா, நிறைய பிள்ளைகள் வந்து கலந்துக்கணும், நிறைய ஆசிரியர்கள் வந்து, நிறைய பெரியவர்கள் எல்லாருக்கும் இது விடுமுறை காலமா இருக்கும். இப்ப நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்ங்கிறது குழந்தைகள் தான். அவங்க வந்து இதுல ஈடுபடணுங்கிறது அரிசோ ஐயாவுடைய மிகப்பெரிய நோக்கமா இருந்தது. ஏன்னா பிள்ளைகளுக்கு பொருளை மட்டும் நம்ம விட்டுட்டு போகக்கூடாது, அருளையும் விட்டுட்டு போகணுங்கிறது அரிசோ ஐயாவுடைய எண்ணம். அப்படித்தான் நாங்க எல்லாரும் சிறு பிள்ளையா இருக்கும் போதே ஒரு 2வது 3வது படிக்கிறதுல இருந்து இந்த திருச்செந்தூர் பாத யாத்திரையில கலந்துக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல வருடங்களா வரக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த பாதத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, ஒண்ணு விடுமுறை காலத்துல நடக்கக்கூடியது, இன்னொன்னு இந்த திருச்செந்தூர் பாத யாத்திரை கொஞ்சம் கடினமான பாத யாத்திரை. மற்ற யாத்திரைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு யாத்திரையுமே சிறப்பு வாய்ந்தது, எந்த சந்தேகமும் இல்லை. அந்த இறைவனுடைய திருவருள் இருந்தாதான் நம்ம பாத யாத்திரைகளுக்கு போக முடியும். அப்படி திருச்செந்தூர் எந்த விதத்துல இன்னும் சிறப்பு அப்படின்னா, கொஞ்சம் கடுமையான ஒரு பயணமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அக்னி நட்சத்திர தொடுப்பு ஆரம்பிக்கும் போது இந்த பாத யாத்திரை தொடங்கும். எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷம் திருச்செந்தூர் வந்துட்டேன், அடுத்த வருஷம் நமக்கு போதும்பான்னு சொல்லுவாங்க. போய் நம்ம செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு கிளம்பும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை அதுவாக தான் இருக்கும். இதே நீங்க அடுத்த வருடம் பாத யாத்திரை வரப்போகுதுன்னு முதல்ல நோட்டீஸை பார்த்த உடனே யாரெல்லாம் போதும்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருடைய காலும் சும்மா நிற்காது. பாத யாத்திரை தொடங்கும் போது அவங்க வந்துருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன நல்ல காரியம் நடக்கும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணி நடக்கிறோமோ, நம்ம வந்து சேரும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறிடும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த திருச்செந்தூர் பாத யாத்திரையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு சிறு விஷயம் பகிர்ந்துக்கணும்னா, அரிசோ ஐயா அவர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம ஒரு கார்ல போய் செந்திலாண்டவனை பார்க்கலாம், பஸ்ல போய் செந்திலாண்டவனை பார்க்கலாம், ஆனா பாத யாத்திரையா போனா என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம பஸ்லயோ கார்லயோ போனா நம்ம போய் அவரை பார்க்கணும். ஆனா நம்ம செந்திலாண்டவனை பாத யாத்திரையா போனோம்னா, அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே போனோம்னா அவர் நம்மளை பார்க்க வருவாருன்னு சொல்லுவாங்க அரிசோ ஐயா அவர்கள். அப்படி இந்த தேவகோட்டை திருச்செந்தூர் பாத யாத்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்த வருஷம் பொன்விழா காண இருக்கிறது. எல்லோருக்கும் முருகப்பெருமான் எல்லா நலமும் வளமும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நல்வாய்ப்பு தந்தமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இல்ல, இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்டேன். நல்ல
இப்ப வேல் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க நான் பார்த்தேன். அது வந்து எப்படி அதை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? நல்லாச்சு. பொதுவாகவே இந்த வேல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ஒரு சம்பிரதாயங்களை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு போவாங்க. இந்த தடவை அடியனுக்கு இந்த வேலுக்கான வாய்ப்பு கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்திற்கு முன்னாடி 2023 அரிசோ ஐயா அவர்கள் இருந்தாங்க. ஐயா அவர்கள் இன்னைக்கும் இருக்கா, உணர்வுல இருக்காங்க. அன்னைக்கு ஐயா பிசிக்கலாவும் இருந்தாங்க. அப்படி அரிசோ ஐயா அவர்கள் இருக்கும்போது ஒரு நம்ம குழுவுல ஒரு மீட்டிங் நடந்தது, தேவோட்டை திருச்செந்தூர் பாத யாத்திரை. அப்ப அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது அப்ப நம்ம வேல் யாரு எடுக்கிறதுன்னு கேட்கும் பொழுது நான் என்னுடைய விண்ணப்பத்தை வச்ச உடனே அங்க இருக்கிற பெரியவர்கள் எல்லோருமே ஆமோதிச்சாங்க. எப்பயுமே இந்த வேல் எடுக்கணும் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்வாங்க. இதற்கு முன்னாடி பாத யாத்திரை வந்திருக்காங்களா, காவடி எடுத்திருக்காங்களா, இதற்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்காங்கிற அந்த அடிப்படையிலையும் அவங்க எல்லாரும் பெரியவர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க யார் வேல் எடுக்கிறது அப்படின்னு. நம்ம விண்ணப்பம் வைக்கலாம், அவர்கள் முடிவு செய்யக்கூடியது அந்த நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் செந்திலாண்டவன் அருளால தேர்ந்தெடுப்பாங்க. அப்படித்தான் வருஷம் வருஷம் வந்து யார் வேலுங்கிறது வந்து முடிவு செய்யப்படும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், திருச்செந்தூர் பயணம் கடுமையானதுன்னு இப்ப நீங்க சொன்னீங்க. அரிசோ ஐயா வந்து திருச்செந்தூருக்கு ஒரு 8 முறை பயணப்பட்டுட்டா நம்ம காசி பாத யாத்திரை எளிது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இதை வந்து அவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னு கேள்வி. அது உண்மைதான், அது உண்மைதாச்சு. ஏன்னா இந்த பயணத்தை பொறுத்தவரையில் நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இது கடுமையான பயணம் அப்படிங்கிறது எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு எந்த பக்கமும் ரொம்ப நிழல்லாம் இருக்காது. 2வது அரிசோ ஐயா அவர்கள் சொல்ற மாதிரி இப்போ நம்ம நிறைய பழனி யாத்திரை நிறைய போயிருப்போம், அங்கங்க லட்சம் பேர் நடப்பாங்க, பக்தர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வழியெங்கோ. இங்கேயும் தங்களால முடிந்ததை அடியார்கள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் எல்லாமே ரொம்ப காடா இருக்கும், ரொம்ப வெயில் நேரமா இருக்கும், கடுமையா இருக்கும். நம்ம வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பாத யாத்திரை போறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளோட இதுல போக முடியாது. ரொம்ப எளிமையோட முருகன் நாமத்தை சொல்றவங்க மட்டும்தான் இந்த பாத யாத்திரையில போக முடியும். ரொம்ப கடுமையான பாத யாத்திரை. இதுல 8 முறை பயணிச்சா காசி பாத யாத்திரைங்கிறது மிகவும் எளிது. இந்த சித்ரா பஞ்சு கிரியேஷனுக்காக இந்த பேட்டை எனக்கு கிடைத்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். சந்தோஷம் ஆச்சு. தேங்க்யூ. ஆச்சு. நம்முடைய பேட்டியை தொடர்ந்து திருச்செந்தூர் பாத யாத்திரை குழுவின் தலைவர் காசி ஸ்ரீ காசிநாதன் அவர்கள் இல்லத்தில் இரவு விருந்து, அதாவது காவடி அன்பர்களுக்கும் அவர்களை வழி அனுப்ப வந்த அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இரவு வந்து நகர்வலத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் அவங்க இல்லத்தில் வந்து சிறப்பாக இரவு விருந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த இரவு விருந்து தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இரவு விருந்துக்கு அப்புறம் வந்து எதிரில் வந்து அவங்க ஒரு வீடு எடுத்திருக்காங்க. காவடி அன்பர்கள்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அதனால் அவங்க இங்கேயே தங்கி காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி அவங்க வந்து பாத யாத்திரையே கிளம்பிடுவாங்க. காசிநாதன் ஐயா அவருடைய மருமகள் மற்றும் ஒரு மருமகள் எல்லாரும் வந்து உணவு பரிமாறுறதையும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அவங்க குடும்பத்தார் எல்லாருமே வந்து வந்திருந்த விருந்தினர்களை உபசரித்து கொண்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.